பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மசாயிலு சட்டங்கள் அல்லக்கு சம்பந்தம் வைக்குமே விசுஜூதி சஹுவி சஜிதா சஹுவை கொண்டு சம்பந்தம் வைக்குமே அந்த சில சட்டங்கள். எஜிபு வாஜிபாகும் அலல் இமாமின் மீது வாஜிபாகும். வல் முக்குத்ததியின் மீது வாஜிபாகும். சஜிதத்து சஹுவி மறதியுடைய சஜிதா சஹுவி இமாமுடைய மறதியின் காரணத்தினால். அப்போ இமாம் மறந்துட்டார், முக்குத்ததி எதையும் மறக்கலை அப்படின்னாலும் இமாம் சஜிதா செஞ்சால் முக்குத்ததியும் சஜிதா செய்யணும். நான் எதையும் மறக்கலையே, நான் என்னத்துக்கு சஜிதா செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அம்மல் மஹமூம் அறிந்துகொள் மஹமூம் ஆகிறவன் பலா யஸ்ஜுது சஜிதா செய்ய மாட்டான். லி சஹுவி நப்சிஹி தன்னுடைய மறதிக்காக சஜிதா செய்ய மாட்டான். ஹால இக்திதாயிஹி அவனுடைய பின்பற்றுடைய நேரத்தில். அப்படின்னா பின்னாடி இமாமை பின்பற்றி தொழுகிறவங்க தான் ஏதாச்சும் ஒரு செயலை மறந்துட்டா அவங்க சஜிதா சஹு செய்யறதுக்கு தேவையில்லை. இப்போ இதா சஹா மறந்துவிட்டால் ஹால இக்குமாலி நிலைமையை பூர்த்தியாக்கின்ற நிலைமையை சலாத்துகி அவனுடைய தொழுகையிலே பூர்த்தியாக்கின்ற நிலைமையை அவன் மறந்துவிட்டான். பகுத தஸ்லீமி இமாமுடைய சலாமிற்கு பிறகு அவன் தான் எப்படி தன்னுடைய தொழுகையை பூர்த்தியாக்கினோம் என்பதை அவன் மறந்துவிட்டால் இப்போ எஸ்ஜிது அவன் சஜிதா செய்வான். உஜூபன் வாஜிபான் நிலையில் அவன் சஜிதா செய்வான். இமாமோடு சேர்ந்து தொழுதுகிட்டு இருக்கிறான். இமாமோடு சேர்ந்து தொழுவும் பொழுது தொழுகிற முடிக்கிற நேரத்தில் தான் என்ன பண்ணுங்கிறதே தெரியலை அப்படின்னு அவன் யோசித்து பார்க்குறான். தான் என்ன பண்ணால் எத்தனை ரக்காயத்தில் சேர்ந்தோம், எப்போ இது எத்தனை ரக்காயத்து என்னான்னு தெரியல அப்படின்னா அப்போ அவன் சஜிதா சஹு செய்யணும். இப்போ யஸ்ஜுது உஜூபன் அவன் வாஜிபா சஜிதா செய்வான். இதுதான் வாஜிபாகிவிட்டால் அலல் இமாமின் மீது வாஜிபாகிவிட்டால். சுஜூது சஹுவுடைய மறதியுடைய சஜிதா வாஜிபாகிவிட்டால். சஜத மேலும் அவர் சஜிதா செய்தால் வாஜிபாகிவிடும். அலல் முக்குத்ததி பின்னால் பின்பற்றி தொல்பவர்கள் மீதும் வாஜிபாகிவிடும். இக்திதாஹு அதை பின்பற்றுவது. சுஜூதி சஜிதாவிலே அவரை பின்பற்றுவது வாஜிபாகிவிடும். அப்போ ஒரு ஆள் தொழுகைக்கு லேட்டாக வந்திருக்கிறாரு அப்படின்னா இமாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, ஆனால் இவன் கலந்துக்கிட்ட ரக்காயத்தில் அந்த தப்பு நடக்கலை. ஆனாலும் இமாம் தொழுவ முடித்தவனு தானே கடைசியாக தானே தொழுவ முடியும் போது தானே சஜிதா செய்வாங்க. அப்போ இமாம் சஜிதா செய்யும் பொழுது இவனும் சஜிதா செய்ய வேண்டும். அதான் சொல்கிறாங்க. அடுத்த பாரா வமன் தரக்க யார் விட்டு விடுகின்றானோ அக்சர அதிகமானதை மின் வாஜிபிலிருந்து அதிகமானதை யார் விட்டு விடுகின்றானோ சஹுவன் மறதியாக விட்டு விடுகின்றானோ தக்குஃபீஹி அவனுக்கு போதுமாகும். சஜிதா போதுமாகும். வாஹிதத்துன் ஒரே ஒரு சஜிதா போதுமாகும். லவ் தரக்க அவன் விட்டுவிட்டால் கூதல் அவ்வள முதல் இருப்பை அவன் விட்டுவிட்டால். மினல் ஃபர்ல் தொழுகையிலிருந்து முதல் இருப்பை அவன் விட்டுவிட்டால். சஹுவன் மறதியாக விட்டுவிட்டால். நகல மேலும் எழுந்துவிட்டால், அங்கே போய் அத்துஃப் வச்சுக்கணும் வளவில் எழுந்துவிட்டால். இலா ரக்கத்தி சாலிசத்தி மூன்றாவது ரக்காயத்திற்கு எழுந்துவிட்டால். இப்போ இன்கான அக்ரப அவன் நெருக்கமானவனாக ஆகியிருந்தால் அக்ரப நெருக்கமானவனாக இலல் கியாமி நிற்கும் நிலைக்கு நிற்பதற்கு நெருப்பவனாக ஆகியிருந்தால். மலா நின்று விடுவான். சலாத்திகி அவனுடைய தொழுகையில் நின்று விடுவான். மலானா கடந்து விடுவான்னு அர்த்தம். சஜிதல் இசவி மறதிக்காக சஜிதா செய்வான். அதாவது ஃபர்லு தொழுகையில் இருப்பை லுகர் தொழுகிறான்னு வச்சுக்கோங்க. இருப்பில் உட்காராமல் எந்திரிச்சிட்டான், எந்திரிக்க போகிறது எந்திரிக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் மேலே இது உட்கார நிலை. அதாவது பாதிக்கு மேலே எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அவன் அப்படியே எந்திரிச்சு நின்று தொழுதுற வேண்டியதான். தொழுக முடியும் போது சஜிதல் இசஹ்வின்
மறதிக்காக வேண்டி சஜிதா சஹு செஞ்சிடணும். இன்கான அக்ரபிலல் ஊதி, இன்கான ஆகியிருந்தால் அக்ரப குறைவானதாக நெருக்கமானதாக, இலல் ஊதி உட்காருவதற்கு உட்காரும் நிலைக்கு நெருக்கமானதாக ஆகியிருந்தால் யஊது இலல் ஊதி, யஊது மீளுவான், இலல் ஊதி உட்காருவதின் பக்கம் மீளுவான். வலா சுஜூத அலைஹி அவன் மீது அவன் சஜிதா செய்ய மாட்டான். அப்போ 2வது ரக்காயத்தில் உட்காராமல் எந்திரிக்க போகிறான். பாதி எந்திரிக்கும் போது தான் ஞாபகம் வருது. அப்போ கொஞ்சோண்டு தான் எந்திரிக்கிறான், பாதிக்கு கீழே தான் எந்திரிச்சிருக்கிறான். அப்படின்னா அப்படி பாதி எந்திரிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டான் அப்படின்னா அப்போ அவன் மறதிக்கான சஜிதா தேவையில்லை. பாதிக்கு மேலே எந்திரிச்சிட்டான் அப்படின்னா ஃபுல்லாக நின்ற வேண்டி தான். ஃபுல்லாக நின்றுட்டு தொழு முடிக்கும்போது சஜிதா சஹு செஞ்சுக்கணும். இது எதுலன்னா ஃபர்லு தொழுகையில். இன் நசியல் மறந்து விட்டால் குஊதல் அவ்வல முதல் இருப்பை அவன் மறந்து விட்டால், நஃபில் தொழுகையில் அவன் மறந்து விட்டால் அவன் மீளுவான், இலல் ஊதி உட்காருவதின் பக்கம் மீளுவான். அப்போ நஃபில் தொழுகையில் இந்த மாதிரி மறந்துட்டான் அப்படின்னா எந்திரிச்சிட்டாலும் அவன் திரும்ப கீழே உட்காந்துக்கலாம். எந்திரிச்சிட்டாலும் கீழே உட்காந்துக்கலாம், உட்காந்து தொழுவ வேண்டியதான். இது நஃபில் தொழுகையில். இன்னம் எஸ்தவி சமமாக விட்டால், காயிமன் இருப்பவனாக சமமாக விட்டால், சஜத மேலும் இன்னம் எஸ்தவி காயிமன் அவன் நிற்பவனாக சமமாக விட்டால் உட்கார்ந்து விடுவான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நஃபில் தொழுகையாக இருந்துச்சுன்னா மொதல் இருப்பில் அவன் உட்காரல அப்படின்னா அவன் ஃபுல்லாக எந்திரிச்சிட்டாலும் அப்போ தான் ஃபுல்லாக எந்திரிக்கிறான், அப்போ தான் ஞாபகம் வருது, உடனே அவன் உட்காந்துடலாம். அதே சமயம் கொஞ்ச நேரம் நின்றுட்டான், அப்புறம் தான் ஞாபகம் வருது அப்படின்னா அவன் நிற்கக்கூடாது, அப்போ திரும்ப உட்காரக்கூடாது. அவன் சஜிதா சஹ்வி அவன் சஜிதா சஹ்வி செய்து விடுவான். சஜிதா செய்து விடுவான். சஹ்வி மறதிக்கு சஜிதா செய்து விடுவான். வமன் சல்லம யார் சலாம் சொல்கின்றானோ, லன்னன் நினைத்தவனாக, அன்னகு நிச்சயமாக அவன், அக்குமல பூர்த்தியாக்கி விட்டான், சலாத்தகு அவனுடைய தொழியை பூர்த்தியாக்கி விட்டான் என்று நினைத்தவனாக யார் சலாம் கொடுத்து விட்டானோ, சும்ம பிறகு அலிம அவன் அறிகிறான், அன்னகு நிச்சயமாக அவன், லம் யக்குமில்ஹா அவன் அதை பூர்த்தியாக்கவில்லை என்று அறிகின்றான். பன கட்டுவான் அலா சலாத்திகி அவன் தொழுகையின் மீது அவன் கட்டுவான். அப்படின்னா ஒருத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தொழுகையை முடிச்சிட்டதா 4 ரக்காயத் தொழுகையில் 4 ரக்காயத்து தொழுகை முடிச்சிட்டதா நினச்சிக்கிட்டு சலாம் கொடுத்துட்டான். சலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நினைவு வருது நம்ம தொழுது 3 ரக்காயத்து தான் அப்படின்ட்டு. உடனே அப்படியே அப்படியே 4வது ரக்காயத்தை தக்பீர் கட்ட வேண்டியதான். 4வது ரக்காயத்தை தக்பீர் கட்டி தொழுதுட்டு தொழுக முடிய நேரத்தில் சஜிதா சஹு செஞ்சிடணும். சஜிதா செய்வான். லிசஹ்வி மறதிக்கு சஜிதா செய்வான். மாலம் யகுத்தி முபுத்திலு அவனிடமிருந்து ஒரு பாத்தில் வராத காலமெல்லாம், அவனிடமிருந்து ஒரு பாத்திலை கொண்டு வராத காலமெல்லாம். அப்படின்னா அப்போ 4 ரக்காய் தொழுகிறதுக்கு 3 ரக்காய் தொழுதுட்டு தொழுகை முடிச்சுட்டு தான் நினச்சி சலாம் கொடுத்துட்டான். சலாம் கொடுத்து விட்டு அந்த இடத்த நகரில், இல்லாட்டி யார்கிட்டையும் பேசலை, இல்லாட்டி தொழுகையை முறிக்கின்ற காரியங்கள் எதுவும் அவன்கிட்டேருந்து நகல்ல அப்படின்னா 4வது ரக்காயத்தை அப்படியே எந்திரிச்சு கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். தொழுகையை முறிக்கின்ற காரியங்கள் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தா அவன் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் தொழுவணும். வமன் தரக்க யார் விட்டு விடுகின்றானோ, சுஜூத சஹ்வி மறதியுடைய சஜிதாவை, ஆமிதன் வேண்டுமென்றே யார் மறதியுடைய சஜிதாவை விட்டு விடுகின்றானோ, அசிம அவன் தவறளித்து விட்டான், வஜப அலைஹி அவன் மீது வாஜிபாகிவிடும், ஆதத்து சலாத்தி தொழுகையை மீட்டுவது அவன் மீது வாஜிபாகிவிடும். தொழுகையில் தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது, வாஜிபில் ஏதோ ஒன்று விட்டுருக்கான்னு தெரியுது. அப்போ இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சஜிதா சஹ்வு செய்யணும். சஜிதா சஹ்வு செய்யாமல் வேணும்னே விட்டுட்டு எழுந்துச்சி தொழுகை போட்டானா அவன் பாவம் செஞ்சுட்டான்னு அர்த்தம். திரும்ப அவன் தொழுகையை மீட்டணும், இல்லாட்டி தொழுகையை விட்டுற குற்றம் அவன் மீது பதியும். அடுத்த தலைப்பு கைஃபியத்து சுஜூது சஹ்வி
சஜிதா சஹுவு செய்கின்ற மெத்தேடு முறை. வமன் வஜப அலைகி, வமன் யாருக்கு வஜப வாஜிபாகி விடுகின்றதோ அலைகி அவன் மீது. அப்போ யார் மீது வாஜிபாகி விடுகிறதோ, சுஜூது சஹு மறதியுடைய சஜிதா யாருக்கு வாஜிபாகி விடுகிறதோ, யுசல்லிமு அவன் சலாம் கொடுப்பான், அன் யமீனிஹி வலதுபுறம் சலாம் கொடுப்பான், தஸ்லீமத்தன் ஒரு சலாமை சலாம் கொடுப்பான், வாஹிதத்தன் தஸ்லீமத்தன் வாஹிதத்தன் ஒரு சலாமை சலாம் கொடுப்பான், பகுத பின்னால், அன் ஃபரக முடித்த பின்னால், மினத்த சஹுதில் அஹீரி கடைசி அத்தஹியாத்தை முடித்த பின்னால் அவன் அத்தஹியாத் ஓதினதுக்கு பிறகு ஒரு சலாம் கொடுப்பான். சும்ம பிறகு யுகப்பிரு தக்பீர் சொல்லுவான். யஸ்ஜுது சஜிதத்தைனி 2 சஜிதா செய்வான். மிஸ்ல சுஜூதி சலாத்தி தொழுகையுடைய சஜிதாவைப் போல 2 சஜிதாவை செய்வான். சும்ம பிறகு எஜ்லிஸ் உட்காருவான். எத்த சஹது அத்தையாத்து ஓதுவான். உஜூபன் வாஜிபான முறையில் அத்தையாத்து ஓதுவான். சல்லி அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்லுவான். அது ஃபஸ்ட்டு அத்தையாத்து ஓதுனா, அதுக்கப்புறம் அல்லாஹ்வும்ம ஸல்லி ஓதுனா, துவா ஓதுவான். நம்ம என்ன துவா பாடம் பண்ணி வச்சுருக்குறோம், இது அல்லாஹ்வும்ம ஃபிர்லி வலிவாலிதைய உஸ்தாதிய அந்த துவா தான் ஓதணுன்ட்டில்ல, இந்த துவா ஓதலாம். நமக்கு அந்த துவா இப்போ முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதில் எல்லாத்தைய பற்றியும் ஆசிரியர்கள் இப்போ முஸ்லீம்கள் எல்லாத்தைய பற்றி அதில் வந்துடுறதுனால நமக்கு அந்த துவா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சும்மா பிறகு யுசல்லிமு அவன் சலாம் சொல்லுவான். லில் குரூஜி வெளியேறுவதற்கு, மினஸ் சலாத்தி தொழுகையிலிருந்து வெளியேறுவதற்கு சலாம் சொல்லுவான். அப்போ சஜிதா சஹுவு செய்கின்ற மெத்தேடு, ஃபஸ்ட்டு அத்தையாத்தரில் ஓதணும். அத்தையாத்தரில் ஓதிட்டு ஒரு சலாம் கொடுக்கணும். ஒரு சலாம் கொடுத்துட்டு 2 சஜிதா செய்யணும். 2 சஜிதா செஞ்சுட்டு திரும்ப அத்தையாத்து ஓதணும், அல்லாஹ்வும்ம ஸல்லி ஓதணும், அல்லாஹ்வும்ம ஃபிர்லி ஓதணும், அப்புறம் 2 சலாம் கொடுத்துடணும். கிளாஸில் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். சுஜூது திலாவத்திற்கு சஜிதா, அதாவது சஜிதா செய்வது. இப்போ குரானில் வருதில்ல 15 சஜிதா வருதா, அந்த சஜிதா 15 கூடவா 14 அப்படின்னு கருத்து வேறுபாடு இருக்குது. நம்ம இதில் 15 சஜிதா இருக்கும், 14 15. எஜிபு வாஜிபாகும் சுஜூது சஜிதா திலாவத் வாஜிபாகும் லி வாஹிதின் ஒன்றுக்கு, மினல் உம்மூரில் சலாசத்தி மினல் உம்மூரி காரியத்திலிருந்து ஒன்றுக்கு, சலாசத்தி 3 காரியங்களிலிருந்து ஒரு காரியத்திற்கு சஜிதா திலாவத்து வாஜிபாகும். 1வது இதா தலா அவன் ஓதினால், ஆயத்த சஜிதத்தி சஜிதாவுடைய ஆயத்தை அவன் ஓதினால், அவு அல்லது தலா ஓதினால், ஹர்ஃப சஜிதத்தி சஜிதாவுடைய ஒரு ஹர்ஃபை அவன் ஓதினால், கலிமத்தின் கலிமாவுடன், கப்லஹு அதற்கு முன்னால் உள்ள கலிமாவுடன் அவன் ஓதினால், அவு அல்லது பகுதஹு அதற்கு பின்னால் உள்ள ஒரு கலிமாவுடன் அவன் ஓதினால், மின் ஆயத்தி சஜிதத்தி சஜிதாவுடைய ஆயத்திலிருந்து அவன் ஓதினால், அவன் மீது சஜிதா திலாவத்து வாஜிபாகி விடும். சஜிதாவுடைய ஒரு ஆயத்தாச்சு சஜிதாவோட ஆயத்து ஓதினாலோ அல்லது சஜிதாவோட ஆயத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதினாலும், சஜிதாவுடைய ஆயத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதினாலும், அதுக்கு முன்னாடி அந்த சஜிதாவோட ஆயத்துக்கு முன்னாடி ஒரு ஹர்ஃபு இல்லாட்டி பின்னாடி ஒரு ஹர்ஃபு, அதோடு சேர்த்து சஜிதாவுடைய ஹர்ஃபிலிருந்து ஒரு எழுத்து ஓதியிருந்தாலும் அவன் மீது சஜிதா திலாவத்து வாஜிபாகி விடும். 2வது சமாவு ஆயத்தி சஜிதத்தி சஜிதாவுடைய ஆயத்தை கேட்பது. இன்கான அவன் ஆகியிருந்தால், மக்சூதன் மஸ்ரூஅன் இன்கான மக்சூதன் நாடியவனாக, மஸ்ரூஅன் என்ன அர்த்தம், மஸ்ரூஅனுக்கு அது என்னன்னு பார்த்து சொல்கிறேன். அப்போ சஜிதாவுடைய ஆயத்தை கேட்டால் அவன் மீது சஜிதா திலாவத்து வாஜிபாகி விடும்.
மூணாவது கிளாஸில் வந்தால் ஞாபகப்படுத்துங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் விட்டுருந்தா ஞாபகப்படுத்துங்க, தேடி கண்டுபிடிக்கும். இப்போ எஜிபு வாஜிபாகும் சுஜூது சஜிதா திலாவத். சஜிதா திலாவத் வாஜிபாகிவிடும். இதஃப்ததா இதக்ததா பின்பற்றினால் பிலிமாமி இமாமை பின்பற்றினால் அல்லது எந்த இமாமை எனில் தலா அவர் ஓதுகிறார் ஆயத்த சஜிதத்தை சஜிதாவுடைய ஆயத்தை அவர் ஓதுகிறார். அந்த இமாமை அவன் பின்பற்றினால் அவன் சஜிதா திலாவத்து அவன் மீது வாஜிபாகிவிடும். சவா உன் சமி அல் ஆயத்தை அவன் ஆயத்தை கேட்டிருந்தாலும் சரி, அவ்லம் எஸ்மஹா அவன் ஆயத்தை கேட்காவிட்டாலும் சரி, அவன் மீது சஜிதா திலாவத்து வாஜிபாகிவிடும். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இமாமு சஜிதாவுடைய ஆயத்தை தொழுகையில் ஓதுறாரு. அப்போ ஓதுறப்ப ஒரு ஆள் போய் தொழுகையில் கலந்துக்கல, ஓதி முடிச்சுட்டு சஜிதா செய்ய போகிறாரு. அப்போ தான் இவன் போய் கலந்துக்கிறான். நான் தான் அந்த சஜிதாவோட ஆயத்தை கேட்கவே இல்லையே அப்படின்னாலும் சரி தான், இமாம் சஜிதா செஞ்சால் இவன் சஜிதா செஞ்சிட வேண்டியதான். அப்படி இல்லை, கவனக்குறைவாக இருந்துட்டான், இமாம் தொழு வைக்கும்போது கவனக்குறைவாக இருந்துட்டான். அப்போ இமாம் வந்து தொழு வைக்கிறாரு, சஜிதா திலாவத்து செய்கிறாரு அப்படின்னா இவனும் சேர்ந்து சஜிதா திலாவத்து செய்துவிட வேண்டியதான். அதான் அந்த மூணாவது வரியில் சொல்கிறாங்க. ஓகே, மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம்.